இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் டைப்ஸ். லைக் ஸ்னாப்ஷாட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்லாம் ஸ்னாப்ஷாட்டில் இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட் டைப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கேட்கும் என்ன ஸ்னாப்ஷாட் எடுக்க போறீங்கன்னு. See guys, there is option memory, virtual machine, memory, snapshot. ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்னாப்ஷாட் டைப்ஸ். ஸ்னாப்ஷாட் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட் இருக்குது. இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் ஒரு விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின். இதில் நான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண போறேன் அப்படின்னா இது பை டிஃபால்ட்டா இந்த ஆப்ஷன் எனேபிள் தான் இருக்கும். இன்க்ளூட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் மெமரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அண்ட் ஆல்சோ இட் வில் கன்சியூம் மோர் ஸ்பேஸ். ப்ராக்டிகலாக பார்த்துடலாம். இதுக்கு பேர் விர்ச்சுவல் மிஷின் மெமரி ஸ்னாப்ஷாட். பை டிஃபால்ட்டாக மெமரி ஸ்னாப்ஷாட் தான் இருக்கும். இது அன்செக் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் நான் மெமரி ஸ்னாப்ஷாட். தென் QSEC ஸ்னாப்ஷாட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெமரி ஸ்னாப்ஷாட், நான் மெமரி ஸ்னாப்ஷாட் அண்ட் QSEC ஸ்னாப்ஷாட் அதான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிகலாக உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். யூஸ்வலாக வந்து எப்போலாம் ஸ்னாப்ஷாட் எடுக்க சொல்கிறாங்களோ மெமரி ஸ்னாப்ஷாட் போங்க. நான் மெமரி ஸ்னாப்ஷாட் பை டிஃபால்ட் இருக்கிறதே போயிருங்க. நான் மெமரி போக வேண்டாம். ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு டேட்டா சொல்ல ஸ்பேஸே இல்லை, பட் எடுத்தே ஆகணும் கட்டத்துக்கு வேணால் நீங்கள் நான் மெமரி ஸ்னாப்ஷாட் போகலாம். சீக்கிரம் முடிஞ்சிடும். மெமரி ஸ்னாப்ஷாட் டைம் ஆகும், பட் நான் மெமரி ஸ்னாப்ஷாட் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ ரெண்டையுமே நம்ம டைம் கால்குலேட் பண்ணுவோம், எவ்வளோ டைமில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே எவ்வளோ ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணுது அதையுமே நம்ம செக் பண்ணுவோம். அப்போ அப்படி பண்ணால் என்ன ஆகும், மெமரி ஸ்னாப்ஷாட் பண்ணால் என்ன ஆகும், நான் மெமரி ஸ்னாப்ஷாட் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. ஓகே, இந்த விர்ச்சுவல் மிஷின் லாகின் பண்ணுறேன். என்கிட்ட 3 ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு டாக்குமெண்ட் சும்மா கிரியேட் பண்ண, டெஸ்ட் டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட். ஸோ snapshot vCenter feature. It's a backup technique. ஓகே, இந்த ஃபைல் வச்சிருக்கேன். நான் இதை வந்து சேவ் பண்ணலை. ஓகேங்களா, அப்படியே தான் இருக்குது. நான் இதை வந்து சேவ் பண்ணலை. இப்போ நான் அதை ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறேன். இப்போ மெமரி ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு வாட் இஸ் மெமரி ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். மெமரி ஸ்னாப்ஷாட் இதை ரன் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவல் VM சைஸ் என்ன, ஸ்டோரேஜ் சைஸ் 16 GB. பட் இதோட ஸ்னாப்ஷாட் சைஸ் என்ன வருதுன்னு நம்ம அதிலே பார்த்துடலாம். ஒரு 16 GB ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகுது. ஸ்னாப்ஷாட் வந்து ரொம்ப ஈஸியாலாம் முடியாது. நீங்கள் ப்ரொடக்ஷனில் இது பண்ணுறது, நான் டெஸ்ட்டில் பண்ணுறதுனால ஈஸியாக முடியுது. ப்ரொடக்ஷனில் போனீங்கன்னா 1 TB 4 TB VMலாம் ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது. அது ரன் ஆகும், ஒரு 1/2 hourலாம் ரன் ஆகும். சம்டைம்ஸு டெலிட் பண்ணாலும் ரொம்ப நேரம் டெலிட் ஆகும். இது வந்து 16 GBனால இதுக்கே 16 GBக்கே பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் எடுத்துருது. அப்போ 1 TB டேட்டா இல்லை 2 TB டேட்டாக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எக்காரணத்தை கொண்டு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப பொறுமை இழக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ கேன்சல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெலிட் பண்ணுறப்ப எதுவுமே இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா டிஸ்கன்சலேஷன் எரர் வந்துடும். ஸ்னாப்ஷாட் அசிட்டிஸ் அப்படியே விட்டுருங்க. ஒன்ஸ் ரன் பண்ணிட்டீங்கன்னா ரன் பண்ணது தான். இடையில இன்டரப்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால ஸ்னாப்ஷாட் எதுவுமே இன்டரப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன். ஓகே, இதோட சைஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் 12 GB வந்துருச்சு. என்னோட விஎமோட டேட்டா சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வந்து 20 GB காமி, ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம் 20 GB காமி. இதுக்கு முன்னாடி நமக்கு 16 GB இருந்துச்சு. ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணனால நமக்கு 12 GB வந்துருச்சு. இதுக்கு பேர் மெமரி ஸ்னாப்ஷாட். ஓகே, மெமரி ஸ்னாப்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஃபைல் நான் போகிறேன். இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதை டெலிட் பண்ணிடுறேன் நான். ஷிஃப்ட் டெலிட், இந்த ஃபைல் டெலிட் பண்ணிட்டேன். தென் இந்த அந்த ஒரு ஃபைல் மட்டும் நான் வச்சுக்கோ, இந்த ஃபைலே டெலிட் பண்ணிடுறேன். இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணுறேன். ஸ்னாப்ஷாட் இருக்கு, ரிவர்ட் கொடுக்குறேன். கீழே ரிவர்ட் ஆகுதா, ரிவர்ட் ஸ்னாப்ஷாட் வருதா? ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த விஎம் போகிறேன். எனக்கு ஃபைல் இருக்குது ரைட்டா. சரி, நான் புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு நான் மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப ஏதாவது அப்ளிகேஷன் ரன் ஆகுது அல்லது ஏதாவது டேட்டா வந்து என்ட்ரி பண்றீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ பெட்டர் ஆல்வேஸ் கோ ஃபார் மெமரி ஸ்னாப்ஷாட். ஏன்னா மெமரி ஸ்னாப்ஷாட்ல நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப என்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுதோ அந்த அப்ளிகேஷன் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்க ரிவர்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா அப்படியே இருக்கும் ரிவர்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஆனா நான் மெமரி ஸ்னாப்ஷாட்ல இந்த டேட்டா அவைலபிளா இருக்காது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இது மறுபடியும் நான் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன், நான் மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஓகே, நியூ ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். நான் மெமரி டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். இதுல நான் மெமரி சும்மா என்ட்ரி போடுறேன் நான். இதுல snapshot will not save the current application status and data. Okay, fine. இப்போ இதை delete பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன நான் மெமரி ஸ்னாப்ஷாட் ரைட் கிளிக் பண்றேன், ஸ்னாப்ஷாட்ல போயிட்டு டேக் ஸ்னாப்ஷாட். இப்போ நான் மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்க போறேன். இந்த ஆப்ஷனை அன்செக் பண்ணிருங்க, சரியா? which is called நான் மெமரி ஸ்னாப்ஷாட். இதுல போயிட்டு டெஸ்ட் நான் மெமரி அப்படி கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் ரன் பண்றேன், எவ்வளவு ஸ்பேஸ் எடுக்குதுன்னு பாருங்க. உடனே முடிஞ்சிடும் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் முடிஞ்சிருச்சு. நான் மெமரி ஆக்சுவலி இங்கே சேம் அதே 12 GB இருக்குது, பட் இவ்வளவு எடுக்காது. யூஸ்வலா வந்து நான் மெமரி ஸ்னாப்ஷாட் வந்து இவ்வளவு எடுக்காது. ஆனா நான் மெமரி ஸ்னாப்ஷாட் நீங்க ரன் பண்றீங்கன்னா ரொம்ப குயிக்கா முடிஞ்சிடும். பாத்தீங்கன்னா மெமரி ஸ்னாப்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 நிமிஷம் ஆச்சா. ஆனா நான் மெமரி ஸ்னாப்ஷாட் நீங்க ரன் பண்றப்ப உடனே முடிஞ்சிருச்சு.
இப்போ இந்த டேட்டாவெல்லாம் மாடிஃபை பண்ணிடுறேன். சேம் டெலிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த நான் மெமரி ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணுறேன். நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ரிவர்ட் ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ நம்ம போயிட்டு விஎம் பார்க்கலாம். ஓ, இதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் மெமரி ஸ்னாப்ஷாட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா விஎம் வந்து பவர் ஆஃப் போயிடும். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். Just know this point. Whenever we run the non-memory snapshot, if revert பண்ணா, if see memory snapshot revert பண்றப்ப ஆன்லைன்ல ரிவர்ட் பண்ணிட்டோம், ரைட்டா? தெரிஞ்சதா உங்களுக்கு? எந்த ஒரு விஎம் பவர் ஆஃப் ஆகல. பட் நான் மெமரி ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றப்ப பாருங்க, விஎம் வந்து பவர் ஆஃப் ஸ்டேட் போயிடுச்சு. விஎம் இஸ் பவர் ஆஃப் ஸ்டேட். இப்போ நான் பவர் ஆன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்து நோட் பண்ணிக்கோங்க. If we revert the non-memory snapshot, the VM will be powered off. If you revert the memory snapshot without power off, we can revert the snapshot. It's a memory snapshot. Okay. இப்போ இந்த VM நான் பவர் ஆன் பண்றேன். பவர் ஆன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் மெமரிக்கு எடுக்கும்போது வந்து பவர் ஆன்ல இருந்தா ஓகே, பட் ரிவர்ட் பண்ணா பவர் ஆஃப் பண்ணிருக்கணும். கரெக்ட்டா ப்ரோ? ஆமா ஆமா. ஓகே ப்ரோ. Okay, let me log in. அன்எக்ஸ்பெக்டட் ஷடவுன்ல போயிடுச்சு. See guys, டேட்டாவை காணும் பாருங்க. சேம் ரெண்டு ஃபைல் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபைல் நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் டெலிட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் வந்துருச்சு. பட் என்னன்னா எனக்கு டேட்டாவை காணும். திஸ் இஸ் கால்ட் நான் மெமரி ஸ்னாப்ஷாட். ஸோ நான் மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது ஓகே, பட் ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இருப்பாங்க. நீங்க மோஸ்ட்லி எடுக்க அவாய்ட் பண்ணிருங்க. பிகாஸ் when we revert the snapshot, it will take server down and the current state of application state, data state will not be saved in non-memory snapshot. So note this point. So what is memory snapshot? When we take the memory snapshot, it will save all the state like current application state, current data state, and current power state. See, இப்போ இது நம்ம சின்ன டாக்குமெண்ட்னால பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு டேட்டாபேஸ் சர்வர், இந்த டேட்டாபேஸ் சர்வர்ல டேட்டா எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்க டேட்டாபேஸ் சர்வர்ல டேட்டா ரன் ஆகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிறப்ப நான் மெமரி எடுத்துட்டீங்க, அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றீங்க. அப்படி பண்றப்ப அந்த பர்டிகுலர் டைம்ல ப்ராசஸ் ஆகிற டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். புரியுதா? ஓகே, அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப ப்ராசஸ் ஆகிற டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். அதனால the advice is please go for memory snapshot. பட் நான் மெமரி ஸ்னாப்ஷாட்னா உங்களுக்கு ஈஸியா முடியும். வேகமா நீங்க வந்து டெலிட் பண்ணாலும் சரி, ரொம்ப குயிக்கா டெலிட் ஆகும். எடுத்த ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்றப்ப ரொம்ப குயிக்கா கிரியேட் ஆகும். பட் நான் மெமரி ஸ்னாப்ஷாட் அப்படி கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு பாயிண்டா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஆனா அந்த ஸ்டேட் ஒரு அடி சொல்றீங்களா, என்னென்ன ஸ்டேட்? Yeah, so the memory state snapshot will take power state,
application state, database state, storage state, network state, and everything, every data, each and every point வந்து snapshot எடுத்து வச்சுக்கோ. Power state, application state, database state. Okay. But non-memory snapshot will take only the current state and restore point. It only take the current state. It won't take the application state, database state, nothing. It will only take the current state. And the current and the VM ல அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. எதுவுமே அது வந்து கண்டுக்காது. So, as per the suggestion, please do not go for non-memory snapshot. Always go for memory snapshot. And also, downtime will be required for while reverting the non-memory snapshot. Note this point clearly. Okay. So, சார் இப்போ மெமரி ஸ்னாப்ஷாட் போகும்போது ஆக்சுவலா ஸ்டோரேஜ் எப்பவுமே இருக்கணும் இல்லைங்களா? ஆமா. ஸ்டோரேஜ் இல்லைனாக்கா மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாதுங்க. Yeah, whatever is memory snapshot, whatever non-memory snapshot. So அந்த டைம்ல வந்து non-memory free space. Storage should have the enough free space. That is the basic feasibility, basic free requisites. ஸ்டோரேஜ்ல வந்து டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இல்லாம டேட்டா ஸ்னாப்ஷாட் எடுக்காதீங்க. இப்போ இன்னொரு ஸ்டேட் இருக்குது, QSEC ஸ்டேட் ஒரு ஸ்டேட். சேம் ஸ்னாப்ஷாட் போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த மெமரியை வந்து நீங்க வந்து அன்செக் பண்ணிருங்க. There is option QSEC guest file system requires VM tool. So இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the QSEC snapshot will only take the backup snapshot, backup tool snapshot. Like என்னன்னா இது எப்படி ரன் ஆகும் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து என்னோட VM ஒரு பேக்கப் டூல்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஓகே. ஸோ என்னோட VM இது, இந்த VM நான் ஒரு பேக்கப் டூல்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். த பேக்கப் டூல் நேம் இஸ் Commvault பேக்கப், நெட் பேக்கப், Veeam பேக்கப், வாட் எவர் இட் இஸ் பேக்கப். ஸோ அந்த பேக்கப் சர்வர் வந்து ஏதோ ஒரு லொகேஷன்ல ரன் ஆகும், இந்த மாதிரி எங்கேயோ ஒரு லொகேஷன் ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த VM வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெய்லி நைட்டு 10 மணிக்கு பேக்கப் ஆகணும் அப்படின்னா, தென் the backup job will trigger daily backup. அப்ப என்ன ஆகும்னா, டெம்பரரியா ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும். that is called QSEC snapshot. டெம்பரரி ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும். then the backup job will delete the snapshot once இந்த VM இந்த பேக்கப் சர்வர்ல, அதாவது இது வந்து Commvaultனு வச்சுப்போம். இந்த பேக்கப் வந்து என்னன்னா Commvault பேக்கப்னு வச்சுக்கலாம். Commvault backup வச்சுப்போம். இந்த VM இந்த பேக்கப் ஆயிடுச்சுன்னா, then the QSEC snapshot will be automatically deleted. So the thing is, QSEC snapshot supports backup tool. எப்பெல்லாம் பேக்கப் டூல் வந்து பேக்கப் நடக்குதோ அப்போல்லாம் இந்த QSEC snapshot வந்து ரன் ஆகும், தென் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடும். ரன் ஆகும், டெலீட் ஆகும். இது யூஸ்வலி நடக்கிறது தான். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. QSEC snapshot, whenever we take the backup of the VM, like backup tool, Veeam backup, Commvault backup, net backup, that on that time, the QSEC snapshot will create the snapshot. Once the backup is completed, the QSEC snapshot will be deleted automatically. Okay. But நம்ம இது மேனுவலா இதை எப்பயுமே பண்ண மாட்டோம். ஸோ மேனுவலா நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா, by default மெமரியில தான் இருக்கும். ஸோ do not change, do not uncheck. மெமரியில அன்செக் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. தென் அன்செக் பண்ணா நான் மெமரி ஸ்டேட் ஆயிரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இந்த QSEC ஒரு இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னது கேட்கல? இந்த QSEC ஒரு டைம் சொல்லுங்க சார், கொஞ்சம் புரியலைங்க இது. இப்போ அந்த சென்டென்ஸ் சொன்னீங்களே. Okay, so whenever the backup tool
schedule the VM backup. Whenever the backup tool schedule the VM backup, then the QSIC snapshot will be created. Okay, once the backup job is completed, once the VM is backed up properly, then the QSIC snapshot automatically deleted. நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும், அதுவே delete பண்ணிக்கும். The QSIC snapshot only used for backup tools. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. Yes, இதுல டவுட்ஸ் இருக்கா? Yes, இதுல டவுட் இருந்தா கேளுங்க. வாட் இஸ் QSIC அப்படிங்கிறதுல இல்ல ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுலையோ ரிவர்ட் பண்ணதுல டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லாட்டி லெட்ஸ் க்ளோஸ் திஸ் செஷன். டவுட் இருந்துச்சுன்னா சொல்றேன் என்னன்னு கேளுங்க. கம் ஆன் கைஸ். அந்த QSIC பேக்கப் வந்து எங்க ப்ரோ ஸ்டோர் ஆகும்? அது அந்த பேக்கப் அது டூல்ல வந்து பேக்கப் டூலுக்கு போகும். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பேக்கப்புக்கும் ஒரு பேக்கப் சர்வர் இருக்கும். சரிங்களா? அது கேமால்ட் பேக்கப், நெட் பேக்கப் அண்ட் வீம் பேக்கப். அந்த பேக்கப் ஜாப் ஒரு சர்வர்ல இருந்து ரன் ஆகும். அங்க அந்த சர்வர் வந்து இந்த vCenter கனெக்ட்ல இருக்கும். சி இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஒரு நான் காமிக்கிறேன். நம்ம கூட போன பேட்ச்ல இதை கான்ஃபிகர் பண்ணி பார்த்தோம். வீம் பேக்கப் கான்ஃபிகர் பண்ணோம். ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். ஸோ நீங்க ஒரு பேக்கப் கான்ஃபிகர் பண்றப்ப இந்த vCenter ஆக்சஸ் பண்ணி இங்க கிரெடென்ஷியல் கொடுப்போம். கொடுத்த உடனே இங்க இருக்கிற விஎம்லாம் இங்க தெரியும். அப்ப இந்த விஎம்க்கு நம்ம ஒரு பேக்கப் ஜாப் ரன் பண்றோம். டெய்லி நைட் 10 மணி ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக்கப் ஜாப் ரன் ஆகும். இதை யார் பண்ணுவாங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். இதை யார் பண்ணுவாங்கன்னா பேக்கப் டீம் பண்ணுவாங்க. இப்போ சின்ன கம்பெனியா இருந்தா நீங்களே பேக்கப் பாக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா, இப்போ என்னோட கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா காமால்ட் பேக்கப் தனி டீமே இருக்குது. ஏதாவது பேக்கப் வேணா அவங்க தான் எடுப்பாங்க, ரீஸ்டோர் பண்ணாலும் அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம எதுவுமே இதில் கை வைக்க மாட்டோம். நம்ம எது பட்டு கவலைப்பட தேவையில்ல. பட் சின்ன கம்பெனி தான் மேபி பேக்கப் நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி தான் நீங்க இதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி நமக்கு இதுக்கு சம்மந்தம் வராது. பேக்கப் டூலுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்காது. அது அவங்க பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா சார்? இதுல ரிவர்ட் அண்ட் யூஸ் பண்ணீங்களா? அது என்னதுக்கு சார்? அது ரிவர்ட் எங்க இருந்து இருக்குன்னு கேக்குறீங்களா? அந்த ரிவர்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் பண்றீங்களா? பாருங்க, ரிவர்ட் இங்க தான் ரிவர்ட் கொடுக்கணும். அது என்னதுக்கு சார்? விஎம் செலக்ட் பண்ணுங்க. விஎம்ல வந்துட்டு ஸ்னாப்ஷாட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போங்க. அந்த இடத்துல அந்த பர்టిక్యులர் ஸ்னாப்ஷாட் செலக்ட் பண்ணிட்டு ரிவர்ட் கொடுங்க. கொடுத்தா ரிவர்ட் ஆயிரும். ஒன்ஸ் ரிவர்ட் ஆன அப்புறம் டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம் ஸ்னாப்ஷாட். சார் அது என்னதுக்கு சார்? அது அந்த ரிவர்ட் ஆப்ஷன் என்னதுக்கு? அது புரியல சார். அது சரி, அதான் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ ரிவர்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு. ஓகே ஓகே சார். சார் அதுல எடிட்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இது ஒரு விஎம். இந்த விஎம் நான் வந்து 10 மணிக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். 10 PM ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். தென் நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன். ஆக்டிவிட்டி பண்ணி அது 12க்கு முடியுது. தென் ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் ஒரு பேட்ச் விண்டோஸ் பேட்சிங் பண்றேன். பேட்சிங் பண்ணதுக்கு அப்புறமா சிஸ்டம் பூட் ஆகல. அப்ப நான் அந்த ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ண அப்படின்னா தென் the VM will go to the 10 o'clock before the state. ஓகே சார். ஸோ நான் வந்து அந்த இஷ்யூ அவாய்ட் பண்ணிடுறேன். இதுதான் இந்த ரிவர்ட் பண்றோம். ஓகே சார். வேற யாராவது கேட்டீங்களா? யாராவது கேட்ட மாதிரி இருந்துச்சு? ஓகே, ஸோ delete பண்ண snapshot. ஓகே ஃபைன். நான் மெமரி ஸ்னாப்ஷாட் சொன்னீங்கல்ல, ஆனா வந்து நமக்கு 2 ஆப்ஷன் தானே காமிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நீங்க டிக் பண்ணிருக்கணுமா? அந்த virtual machine memory include அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். ஆன் மெமரி ஸ்னாப்ஷாட்ல நான் சொன்னல
நீங்க வந்து அந்த அன்செக் பண்ணிட்டீங்கன்னா நான் மெமரி, செக் பண்ணாம இருந்தீங்கன்னா சி பை டிஃபால்ட் மெமரி ஸ்னாப்ஷாட் தான் உள்ள. நீங்க இதை அன்செக் பண்ணீங்கன்னா நான் மெமரி ஸ்னாப்ஷாட். ஓகே 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 ஓகே. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. டேக் ஸ்னாப்ஷாட் போனீங்கன்னா யூசுவலா இப்படி தான் இருக்கும். இது மெமரி ஸ்னாப்ஷாட். ஓகே, இது நீங்க அன்செக் அன்செக் பண்ணா பண்ணிட்டீங்கன்னா நான் நான் மெமரி. மெமரி ஸ்னாப்ஷாட். சோ அன்செக் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ஓகே சார் அங்க fine. சார் அங்க எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல சார், அது இன்னதுக்கு எப்போ யூஸ் பண்ணுங்க சார்? அது இந்த இங்க எடிட் ஆப்ஷனா ரிவர்ட் எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது எப்போ யூஸ் பண்ணுங்க? இல்ல அது வந்து அந்த ஸ்னாப்ஷாட்டோட ஒரு நிமிஷம். இந்த எடிட் ஆப்ஷன் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்னாப்ஷாட்டோட டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஒன்னு ரிவர்ட் யூஸ் பண்ணுவோம் அல்ல டெலீட் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே டெலீட் நீங்க அந்த ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு தேவையில்லாட்டி டெலீட் பண்ணிக்கோங்க, தேவைதான் ரிவர்ட் பண்ணிக்கோங்க, இல்ல டெலீட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே ஸோ